உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தர சின்ன வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் வச்சு ஒரு வத்த குழம்பு இல்லை ஒரு புளிக்குழம்புன்னு கூட சொல்லலாங்க. மதிய நேரத்தில் சுட சுட சாதம் வச்சு இந்த ஒரு குழம்பு மட்டும் இருந்தால் போதுங்க. 2 சுட்டு அப்பளத்தை வச்சு ஒரு தட்டு நிறையா சாப்பிட்றலாங்க. இந்த புளிக்குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெந்தயம், கொத்தமல்லி, ஜீரகம், கறிவேப்பிலை, குழம்பு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கிறதுக்காக அரை ஸ்பூன் அரிசி, கொஞ்சம் மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை இதில் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. புளியை வறுக்க முடியாதவங்க புளியை ஊற வச்சு வழக்கம் போல் வடிகட்டி கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வறுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிய விட்டுக்கோங்க. தாராளமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு தக்காளியை கூட அரைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அதை இதில் ஊற்றிக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனையாகவும் காரசாரமாகவும் இருக்குங்க. லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் குழம்ப கொதிக்க விட்டிங்கன்னா மணக்க வத்த குழம்பு ரெடி ஆயிருங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பொரியலும் தக்காளி ரசமும் கூட செஞ்சுருந்தேங்க. எண்ணெய் தெளிஞ்சு குழம்பு ரெடியான ஒன்றையும் தேவைப்பட்டால் வெல்லம் சேர்த்துக்கோங்க. சுட சுட சாதத்தில் சுட்ட அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அமிர்தமாக இருக்குங்க. அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் எம்மையாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புளிக்குழம்பை முடிஞ்ச அளவுக்கு இரும்பு கடாயில் செய்யுங்க. இன்னொரு டிப்ஸுங்க, இரும்பு கடாயில் செஞ்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. செஞ்சு முடித்த உடனேயும் வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.